30 ஆண்டுகளுக்கு பிறகு பலவீன நிலைக்கு செல்லும் சனியால் எந்த ராசிகளுக்கு சாதகமான பலன்கள்? வேத ஜோதிடத்தில் கர்மவினைகளை அருளக்கூடிய கிரகமாக சனி கிரகத்தை குறிப்பிடப்படுகின்றது. மீன ராசியில் தற்பொழுது சஞ்சரிக்கும் சனி கிரகம் 2027 ஜூன் 3ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். மேலும் அங்கு அவர் பலவீனமான அமைப்பான நிஜ நிலையை அடைய உள்ளார். சனியன் இந்த பலவீனமான அமைப்பானது சில ராசிகளின் வாழ்க்கையில் நிதி நிலையில் முன்னேற்றம், தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசியில் சனியின் சஞ்சாரத்தால் எந்த ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடியதாக இருக்கும். உங்களுடைய முடிவு எடுக்கும் திறன் வலுவடையும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடு மற்றும் ஆலோசனை வரவேற்கப்படும். வேலை மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் தேவை பிறக்கும். எந்த துறையில் நீங்கள் செயல்பட்டாலும் அதில் சாதகமான சூழல் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடியதாக அமையும். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். நிதி ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள். சேமிப்பை அதிகரிக்கவும் மற்றும் முதலீடு தொடர்பான சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த காலத்தில் செய்த முதலீடுகள் லாபத்தை தரும். உங்கள் செயல்பாடுகளால் பணியிடத்திலும் குடும்பத்திலும் பாராட்டை, மதிப்பை பெறுவீர்கள். அனைத்து விதமான முயற்சிகளும் நல்ல பலனை தரும். அதனால் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டிய காலமாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், வேலை தொடர்பாக நல்ல வளர்ச்சியை மாற்றங்களையும் காண்பீர்கள். உங்களுடைய நிதிநிலை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். நீண்ட காலமாக வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, திறமைக்கான புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம். பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். முக்கியமான திட்டங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடையவும். நிதிநிலை ரீதியாக சாதகமாக இருக்கும் என்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் என பல விதத்தில் சாதகமான பலனையும் சூழலையும் அனுபவிப்பீர்கள். அரசு பணி மற்றும் அரசு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசியில் சனியின் சஞ்சாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆண்டுகளாக உங்களுக்கு தேங்கி கிடந்த பணிகள் நிறைவடையாக வாய்ப்பு உண்டு. நிதிநிலை ரீதியாக வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கும். நீண்ட காலமாக தேங்கி கிடந்த வேலை மற்றும் பணம் திரும்ப கிடைக்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறுவீர்கள். இது புதிய முதலீடு செய்வதற்கான ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத வழிகளில் பணமும் நண்பர்களும் கிடைப்பார்கள். வேலையில் முன்னேற்றம் உண்டு. கடின உழைப்பிற்கான அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கும். தொழில் முனைவோர்களுக்கு சாதகமான காலமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய வருமானத்தை, முதலீட்டை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான திட்டங்கள் நனவாக வாய்ப்புகள் உண்டு. குடும்ப சொல்லில் மகிழ்ச்சியாக இருக்கும். முடிவுகள் நல்ல பலனை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் மேஷ ராசி சஞ்சாரம் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமான ஆதாயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைக்க பெறலாம். மேலும் நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் செய்த முதலீடுகள் வருமானத்தை தரும். புதிதாக சொத்து வாங்குவது, பங்கு சந்தை, பிற முதலீடுகளின் மூலம் லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். நேரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கோச்சார நிலையானது உங்கள் வேலை தொடர்பான அங்கீகாரத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். மீண்டும் இது போன்ற முக்கியமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.